Hi, welcome to Vadana's channel. Day 16 of Intermittent Fasting Challenge. அப்படி செகண்ட் வீக்கையும் கம்ப்ளீட் பண்ணி தேர்ட் வீக்கோட செகண்ட் டேல இருக்கும். இன்னைக்கு டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே ஆல்ரெடி 11:30 ஆக போகுது. நான் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு கொஞ்சம் வேறு வேலையாக பிஸியாக இருந்ததுனால இன்னும் வீடை கூட க்ளீன் பண்ணல. எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. லிவிங் ஏரியா க்ளீன் பண்ணல, கிச்சனில் இருக்கிற திங்ஸ்லாம் ஒதுக்கல, ஈவன் பெட்ரூம் எதுவுமே சரி பண்ணல. இனிமே தான் குயிக்காக கடகடன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ண போகணும். இன்றைக்கி நான் எங்கள் அப்பார்ட்மெண்ட் ஜிம்மில் போய் தான் எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன். இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும். ஸோ அதுக்கு காஃபி குடிக்கணும். இவ்வளோ நேரமாக என்ன காஃபியே குடிக்காமலாம் இருந்திருப்பேன். இது என்னோடய செகண்ட் கப் ஆஃப் காஃபி இன்றைக்கி. யூஸ்வலாக அப்படி 2 கப்பு குடிக்க மாட்டேன். எப்போயாச்சும் ரொம்ப ரேராக இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் குடிப்பேன். எதனால் 2 கப் குடிக்க மாட்டேன்னா குடிக்கக்கூடாது அப்போல்லாம் கிடையாது. எனக்கு அது செட் ஆகாது. தொடர்ந்து ஒரு 2 கப் காஃபி குடித்தேன்னா எனக்கு ரொம்ப டீஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லை. நடுவில் ஆனால் தண்ணி குடித்தேன். எப்போயுமே நீங்கள் காஃபியை வந்து ஃபஸ்ட்டு தூங்கி எழுந்தோடனே காஃபி குடிக்காதீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம தண்ணியே குடிக்கிறது இல்லை. அப்படியே குடித்தாலும் கொஞ்சம் எதுவும் குடிப்பமாக இருக்கும். அதனால் நம்ம பாடி நல்ல டீஹைட்ரேட் ஆகியிருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் குடிக்கிறது காஃபியாக இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் உங்களை டீஹைட்ரேட் பண்ணும். அதனால் அது அந்த அளவுக்கு நல்லதில்லை. ஸோ எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹாட் வாட்டரோ கோல்டு வாட்டரோ ரூம் டெம்பரேச்சர் வாட்டரோ ஏதோ ஒரு வாட்டர் குடிங்க. அதுக்கப்புறமா காஃபி குடிங்க. இப்போ நான் வந்து காலையில் ஒரு கப் ஹாட் வாட்டர் குடித்தேன். அதுக்கப்புறமா ஒரு கப் காஃபியும் குடித்தாச்சு. இப்போ அடுத்த கப் காஃபி குடிக்கிறேன். ஆனால் நடுவில் கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி எனக்கு வந்து டீஹைட்ரேட்டடாக ஃபீல் ஆகும். நான் எப்பயும் குடிக்கிறதில்ல. சம்டைம்ஸ் ஈவினிங் குடிப்பேன். அது வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த கேப் இருக்கிறப்ப வேறு மாதிரி. பட் இப்போ தொடர்ந்து குடித்தேன் அப்படின்னா எனக்கு செட் ஆகாது. ஈவினிங்குமே நான் இப்போ ரொம்ப கட் பண்ணிட்டேன். லைக் இப்போ டெய்லி ஒரே ஒரு கப் காஃபி தான் குடிக்கிறேன், காலையில் மட்டும்தான். ஸோ இப்போ போய் காஃபி போடுறேன். ஆல்ரெடி ஒரு கப் காஃபி குடிச்சிட்டேன். கப்பை கழுவி எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் நான் ரொம்ப காஃபி குடிச்சிட்டு தான் இருந்தேன். அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணி கொண்டு வந்தேன். இப்போ நீங்களும் காஃபியை வந்து கட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் சடன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுறாதீங்க. அது உங்களுக்கு வந்து பேக் ஃபேர் ஆகும். சம்டைம்ஸ் தலைவலி வரும். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து நேச்சுரல் தான். நம்ம அதுக்கு யூஸ்டாக இருக்கிறப்ப சைக்கலாஜிக்கலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி நம்ம பாடி வந்து அதுக்கு செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே பிளாக் காஃபிக்கு போகணுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். முடியும்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் டவுன் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் மில்க் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா பிளாக் காஃபியில் சுகர் போட்டு குடிங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா பிளாக் காஃபிலே போடுற சுகர் அளவை ஒரு 2 ஸ்பூன் போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் அந்த மாதிரி கட் டவுன் பண்ணி கொண்டு வாங்க. அப்படி கிராஜுவலாக நீங்கள் கம்ப்ளீட் பியூர் பிளாக் காஃபிக்கு வரலாம். எடுத்த உடனே வர்றது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சாத்தியப்படுதுன்னா ரொம்ப நல்லது. நீங்கள் அப்படியே கூட ஃபாலோ பண்ணலாம். நான் ஆக்சுவலி எடுத்தோடனே தான் குடித்தேன். ஆனால் ஃபஸ்ட்லாம் எனக்கு பிடிக்கல. அப்புறம் நான் ஏதோ ஒரு வெறியில் அதை பழகிட்டேன்னு வைங்களேன். ஆனால் எல்லாரும் அதை பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமும் இல்லை. பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கிராஜுவலாக கம்மி பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் ஃபாஸ்டிங் உடனே ஸ்டார்ட் பண்ணணும், ஆனால் எனக்கு காஃபியை கட் பண்ண முடியலைன்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய ஈட்டிங் விண்டோவில் அந்த நீங்கள் ரெகுலராக குடிக்கிற காஃபியை குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வாங்க. மார்னிங் காஃபியை கட் டவுனே பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம காஃபி குடிச்சிட்டோம் மில்க் அண்ட் சுகர் போட்டு அப்படின்னா ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக பிரேக் ஆயிரும். அதனால் நீங்கள் அதுக்கு ரெடியானதுக்கப்புறமா நீங்கள் ஃபாஸ்டிங்கை கூட ஆரம்பிச்சிக்கலாம். ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. நம்மளால் பண்ண முடிகிற விஷயந்தான். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் அது ஏதோ பெரிய விஷயம் அப்படின்னு தோணும். ஆனால் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே யூஸ்ட் ஆயிரும். ஈவன் பிளாக் காஃபி குடிக்கிறதுமே அப்படி தான். முதல்ல ஒரு 1-2 நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அதுவே பழகிரும். அதனால் அதுவும் ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நானே பண்ணியிருக்கேன்னா நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணலாங்கிறது தான். இஃப் சப்போஸ் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணுறதுக்கே கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குன்னா இந்த மாதிரி கிராஜுவலாக ஒவ்வொன்றா கட் டவுன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி நான் காஃபி போடுறேன் அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க. ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஏதோ ஒரு பிராண்டு. எனக்கு அது இதுன்னெலாம் கிடையாது. எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுவேன். ப்ரூ இல்லைன்னா நெஸ்கஃபே வாங்குவேன். ஸோ அதில் ஜஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு ஹாட் வாட்டர் ஊற்றிக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி உங்களால் குடிக்க முடியுமோ அவ்வளோ குவான்டிட்டி வாட்டர் ஊற்றி குடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை.
அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு ப்ரொடக்டிவிட்டி டிப் மாதிரி கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி காலையிலலாம் காஃபி குடிக்கிறப்ப உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகணும், அதுதான் என்னுடைய மீ டைம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் உட்காந்து உங்கள் தாட்ஸோட உட்காருங்க. லைக் எங்கேயாச்சும் வெளியே நேச்சரை பார்த்து உட்காருங்க, இல்லை சும்மா உங்கள் தாட்ஸோட உட்காருங்க. ஆனால் மொபைல் ஸ்க்ரோலிங்கோ இல்லை மொபைல் ஏதாவது வாட்ச் பண்ணுறதோ பண்ணாதீங்க. அந்த டைம் தான் நம்மளை வந்து பிடிச்சி வைக்கும். லைக் நம்ம அங்கே உட்காந்துட்டோம் அப்போ அப்படின்னா சாலிடாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கேயே போயிடும். அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம், அடுத்தடுத்து எதையாவது பார்த்துட்டே இருப்போம், எஞ்சி வரணும்னு நினச்சா கூட வர முடியாது. அது என்னமோ எனக்கு பர்சனலி அப்படி தான். நான் காலையில் இந்த மாதிரி உட்காந்துட்டேன் அப்படின்னா ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். என்னுடைய மார்னிங் ரொட்டீனே வந்து ரொம்ப அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். அதனாலே நான் வந்து அதை அவாய்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் நான் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டேன், நான் பர்ஃபெக்ட் அப்படிலாம் சொல்ல வரல. இதை வந்து நான் ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும், எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்போம். உங்களுடைய ஸ்க்ரீன் டைமை வந்து நீங்கள் வேலைகள்லாம் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் முடிக்கணும்னு நினைக்கிற வேலைகள், நான் என்னுடைய முக்கியமான வேலைகள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸில் இந்த லிவிங் ஏரியா, பெட்ரூம் இந்த மாதிரி கிளியர் அப் பண்ணுறது, அப்புறமா முக்கியமாக எக்ஸசைஸ், இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இல்லை அதுக்கு முன்னாடியே நான் ஏதாவது ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு 1 ஹவருக்கு குறையாமல் அதில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பேன். எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல, பட் எனக்கு அப்படி தான் இருக்குது. அதனால தான் நான் இது நிறைய பேருக்கு என்ன மாதிரி நிறைய பேர் இல்லாமலாம் இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு டிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ காலையில் அந்த ஸ்க்ரோலிங்கை ஸ்கிப் பண்ணி பாருங்கள், உங்கள் டேயே வந்து சூப்பர் ப்ரொடக்டிவாக போகும். நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டு வேலையில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம், இப்படி என்ன வேணால் பண்ணலாம் நம்ம வேஸ்ட் பண்ணுற அந்த டைமுக்கு. ஏன்னா காலையில் செட் பண்ணுற அந்த மூடு தான் நம்ம டேயோட மூடாக இருக்கும். அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கிறப்ப எனக்கு தெரியாது, அது முடிச்சுட்டு டைம் பார்க்குறப்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிப்பேன், பேனிக் ஆக ஆரம்பிப்பேன். ஐயோ இதெல்லாம் பண்ணல, ஐயோ எனக்கு எக்ஸசைஸ் பண்ண போக டைம் இல்லை இப்படின்ட்டு. இதனால தான் நம்மள நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போகிறது. ஏன்னா நம்ம அந்த டைமை வேறு எங்கேயோ வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக நமக்கு முக்கியமாக முடிக்க வேண்டிய விஷயத்த முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நீங்களும் ரிலாக்ஸ் பண்ணலாம், நீங்களும் உங்களுடைய ஸ்க்ரீன் டைம் எடுத்துக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலையும் நடக்கும், உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டும் நடக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப ரேராக தான் எங்கேயாச்சும் வெளியே உட்காந்து காஃபி குடிக்கிறது. இதெல்லாம் காலையில் மோஸ்ட்லி வந்து ஏதாவது வேலை பார்த்துட்டே காஃபியை குடிச்சிருவேன். அப்போனா எனக்கு வேலையும் நடக்கும், அது ஏதோ ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ போய் நான் காஃபி குடிச்சிட்டே எல்லா வேலையும் பார்க்க போகிறேன். நான் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. அவங்க நார்த் இந்தியன். அவங்க இன்னைக்கு துர்கா பூஜை அப்படின்ட்டு ஏதோ கொடுத்தாங்க, வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. இப்போவே பார்த்து டெம்ட் ஆக வேண்டாம், நம்ம அப்புறமா ஃபாஸ்டிங்கில் முடிச்சதுக்கப்புறமா செக் பண்ணி பார்க்குறேன். யூஸ்வலாக எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, வருஷம் வருஷம் அதே தான் கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம அப்புறமா செக் பண்ணால் போதும், அந்த ஸ்மெல்லு கூட நம்மளை டைவெர்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ போய் வேலையை விட்ட இடத்துலேருந்து மறுபடியும் ஆரம்பித்து குயிக்காக முடிக்கணும். 12 ஆக போகுது, இன்னும் எக்ஸசைஸ் கூட பண்ணல. ஸோ குயிக்காக போயிட்டு வந்துடுறேன். இப்போது இதெல்லாம் அர்ஜெண்ட்டாக வாஷ் பண்ணணும்னு இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு போய் எக்ஸசைஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து வேலைகளையாக கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நம்ம எக்ஸசைஸை ஸ்கிப் பண்ண வேண்டிய நிலைமை கூட தள்ளப்படுவோம். ஒன்று நமக்கு எனர்ஜி கம்மியாகும், இல்லைன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மூடு போயிடும். அதனால் நான் இப்போ ஃபஸ்ட்டு போய் எக்ஸசைஸை முடிச்சுட்டு வந்து மிச்சம் மீதி இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்க போகிறேன். இப்போது ட்ரான்சிஷன் டைம். ஜிம்முக்கு நார்மல் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக லைம் வாட்டர் எடுத்துகிட்டு போகிறேன். சால்ட்டு போட்ட லைம் ஜூஸ், ஆக்சுவலி லைம் வாட்டரில் லைம் ஜூஸ்ன்னு சொல்லிக்கலாம், சால்ட்டு போட்டது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூப்ஸ் போட்டுக்கிறேன்.
அப்புறம் கமெண்ட்ஸில் சிலர் வந்து எக்ஸசைஸ் ரெக்கமெண்டேஷன் இல்லை எக்ஸசைஸ் வீடியோ மாதிரி போடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா நானே ஒரு கத்துக்குட்டி எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் என்னை ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோஸ் பார்க்குறப்ப தான் தெரியுது நிறைய எக்ஸசைஸில் என்னுடைய ஃபார்ம் வந்து தப்பாக இருக்குது. அது தெரியாமல் தான் நானே பண்ணிகிட்ருக்கேன். சம்டைம்ஸ் என்ன ஃபார்ம்னு தெரியும், ஆனால் நான் பண்ணுறப்ப கொஞ்சம் என்ன அறியாமலே நான் தப்பாக பண்ணிகிட்ருப்பேன். சம்டைம்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை கரெக்ட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா எனக்கு வீடியோ பார்த்தா கூட தெரியாமல் இருக்கும், என் ஹஸ்பண்ட் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதனால் நான் சொல்லித்தர அளவுக்கு நான் பெரிய ஆளே கிடையாது. எனக்கே சரியான ஃபார்ம்லாம் தெரியாது, நானே இப்போ தான் கற்றுக்கிட்டு வரேன். இதுக்குன்னே நிறைய ஃபிட்னஸ் கோச்சஸ் இல்லை ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வீடியோஸ்லாம் பாருங்கள். நானே அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தா என் ஃபார்ம்லாம் கரெக்ட் பண்ணுவேன். நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதை விட அதை கரெக்ட் ஃபார்மில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம போடுற எஃபர்ட்லாம் வேஸ்ட்டாக போகும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸசைஸ் பண்ணாலும் அதோட ஃபார்ம் கரெக்டாக இருக்கா, அது எந்த மசிலுக்கு ஒர்க் ஆகுது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா. அண்ட் ஆல்சோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மசிலை ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த மசில் வலிக்க ஆரம்பிக்கும். நம்ம என்ன இப்போ கைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ கையில் அந்த பர்டிகுலர் மசில் வந்து வலிக்கும். அப்படி வலிக்குதுன்னா நீங்கள் கரெக்டான ஃபார்மில் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்காங்க. நீங்களும் கூட உங்களையே ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ஜஸ்ட் உங்கள் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள், நீங்கள் கரெக்டான ஃபார்ம் தான் பண்ணுறீங்களா. ஒரு வீடியோ பார்த்துட்டே நம்ம பண்ணால் கூட நம்ம பண்ணுறப்ப சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், அதை வந்து நீங்கள் உங்களே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்காங்க. ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மற்றபடி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் லாஸ்ட் வீடியோலே ஷேர் பண்ணேன். அதுவே வந்து இந்த வாட்டி நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து வேறு மாதிரி எக்ஸசைசஸ்லாம் வந்து ட்ரை பண்ண சொல்லி எனக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீக்லேருந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதோ அதை பொறுத்து நான் என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு வேணால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன். மற்றபடி அதை இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளே கிடையாது. அதுக்குன்னே நிறைய பெரிய ஆட்கள் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்து கற்றுக்கங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸும் எப்படி பண்ணணுங்கிறத கற்றுக்கிற டைமில் எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதையும் கற்றுக்கங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் நமக்கு இன்ஜுரி ஆகிறது இதெல்லாமே நடக்கும். அதனால் நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்களை கற்றுக்கங்க. அதுக்கப்புறமா பண்ண வேண்டிய விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டான ஃபார்மில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போய் பண்ணுறதுக்கு அதை ஒரு ஹெசிடேஷனாக எடுக்காதீங்க. நான் தப்பாக பண்ணிகிட்டு இருப்பணும், என்னை பார்த்து சிரிப்பாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. அப்போலாம் கிடையாது. அங்கே நிறைய பேர் தப்பாக பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. எல்லாருமே தப்பாக பண்ணி தான் ஒரு டைம் கரெக்ட் பண்ணுறாங்க. பட் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப் எடுங்க, அதுதான் முக்கியம். யாரை பற்றியும் மைண்ட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்காக போகிறீங்க. ஸோ உங்களில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை மட்டும் பண்ணிவிடுவாங்க. யார் என்ன நினச்சா நமக்கு என்ன, அப்படி பார்த்தா நம்ம உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். கிளம்பியாச்சு. அப்படியே அங்கேருந்தே ஜம்ப் ரோப்பிங்கும் பண்ண போகிறேன். ஸோ ஜம்ப் ரோப்பிங் கையிலே எடுத்துகிட்டு போகிறேன். ஐயோ, க்ளவுஸ் எங்கே போச்சு? இதுதான் நடக்கு. ஓகே,
எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2:30 ஆக போகுது. 2:45 2:50க்குலாம் அஷ்மி வீட்டுக்கு வந்துடுவா. இப்போ நான் வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் ஒரு பொரிட்டோ பவுல் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பொரிட்டோஸ் அப்படிங்கிறது ஒரு மெக்சிகன் டிஷ். அது ஒரு ரேப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து ரைஸ், அப்புறம் கிட்னி பீன்ஸ், லெட்டஸ், டொமேட்டோ, அவகாடோ இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. டாட்டியாவை அவாய்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஒரு பவுலில் போட்டு சாப்பிட போகிறோம். மீட்டுக்கு இன்றைக்கி நான் இந்த சிக்கன் மீட் பால்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வீக்கெண்டு ப்ரிப்பேர் பண்ணது. நான் இந்த மாதிரி ஜிப்லாக்ல போட்டு வச்சுருவேன். ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1 வீக்குக்கு எதுவுமே ஆகாது. அதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னா ஃப்ரீஸ் பண்ணிடணும். இப்போ நான் இதை ஜஸ்ட் ஹீட் பண்ண போகிறேன். இந்த ஏர் ஃப்ரையரில் தான் ஹீட் பண்ண போகிறேன். என்னோட ஏர் ஃப்ரையர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் மாடல் தான். இதில் பெருசாக குக்லாம் நான் பண்ணதில்லை. ஏன்னா இதில் டெம்பரேச்சர் செட்டிங்கும் அப்படி எதுவும் இல்லை. ஜஸ்ட் டைமர் மட்டும்தான் இருக்கும். ரீஹீட்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் இந்த மாதிரி டர்ன் பண்ணோன்னா ஹீட் ஆனோன்னா இந்த ப்ளூ லைட் ஆஃப் ஆயிரும். வெறும் ரெட்டு மட்டும் எரியும். அதுக்கப்புறமா உள்ள வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி கிட்னி பீன்ஸில் ஹாஃப் எடுத்துக்க போகிறேன் ஒரு கேனில். குக் பண்ண ப்ரௌன் ரைஸ் கொஞ்சம் இருக்குது, அதையும் இதில் போட போகிறேன். கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக இந்த ஸ்பைசி சால்சா யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் மீட் பால்ஸில் ஒரு 6 மீட் பால்ஸ் எடுத்திருக்கேன், அதுவும் போட போகிறேன். இப்போது இந்த சீஸ் ஸ்லைஸை வந்து சீவி போட போகிறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு ஹாஃப் லெமன். செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ணுறதுக்கு நான் ஸ்பெஷலாக எதுவும் சாப்பிடல. கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் இதை வச்சே பிரேக் பண்ணிட போகிறேன். என்னோடய ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 19 மணி நேரம் போயிருக்கு. ஸோ இப்போ கம்ப்ளீட் ஃபாஸ்ட் கொடுத்துட்றேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்பவே அஷ்மி ஸ்கூல்லேருந்து வந்துட்டா. அவளே போய் ரவேதியையும் பிக் பண்ணிட்டு வந்துட்டா. 15 டேஸ் முடிஞ்சதுனால இன்றைக்கி ப்ரோக்ரஸ் ட்ராக் பண்ணேன். வயிறுலாம் நல்லாவே குறைஞ்சிருக்கு, ஆனால் இன்னும் குறையணும். எனக்கு முதுகில் தான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. பேண்ட்ஸுமே கொஞ்சம் மேலே ஏறுது. கொஞ்சம் இன்னும் பெட்டராக ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. கையில் சைட்ஸ்லலாம் கூட சின்னதாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அந்த ஃப்ரெண்டு கொடுத்த பிரசாதத்தை இப்போ தான் பிரித்து பார்த்தோம். அவங்க கொஞ்சம் பூரி, சுண்டல், கேசரி கொடுத்துருந்தாங்க. கூடவே பழமும் ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஹேர் பேண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் பசங்களுக்கு அந்த பூரியே கொடுத்துடலான்னு பார்த்தேன். ஹஸ்பண்டுக்கும் பொரிட்டோ பவுலில் ஒன்று பண்ணேன். பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு நாளைக்கு லஞ்சுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணிட்டேன். எனக்கு லஞ்சு சாப்பிட்டதே ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ ஸ்நாக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு டின்னருக்கு ப்ரோட்டீன் ஷேக் மட்டும்தான் குடித்தேன். ஃபைபருக்காக கீரையும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருந்தேன். இப்போது சம்மரி டைம். இன்றைக்கி டே நல்லாவே போச்சு. என்னோடய டெய்லி கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டேன். பெரிய சேலஞ்சஸ் எதுவும் இருக்கலை. ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி டேயாக தான் போச்சு. 15 டேஸ்லேயே பெரிய சேலஞ்சை நான் எதுவும் ஃபேஸ் பண்ணவே இல்லை. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, லாஸ்ட் டைம் வின்டருங்கிறதுனால வீட்டிலே இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன். ஆனால் இந்த வாட்டி வெதர் பெட்டர் ஆகும், நாங்கள் வெளியே போவோம், அப்போ என்னோடய கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு நானே டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இந்த வெதர் அதுக்கு வாய்ப்பே தர மாட்டேங்குது. வீக் டேயில் கூட நல்லா இருக்குது வெதர், வீக்கெண்டுனா எப்படியும் மோசமாயிருது. ஒன்றில் ரொம்ப விண்டாக இருக்குது, இல்லைன்னா மழை பெஞ்சிருது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குது. அதனாலேயே வெளியவே போகலை. இந்த வீக்கெண்டாச்சும் எங்கேயாச்சும் வெளியே போக முடியுதான்னு பார்க்கலாம். 15 டேஸ் முடிஞ்சு இன்றைக்கி ப்ரோக்ரஸும் ட்ராக் பண்ணியாச்சு. ப்ரோக்ரஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஹாப்பி தான். என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன். அதனால் எனக்கு எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் இன்றைக்கி என்னுடைய ப்ரோக்ரஸை பார்த்து. 15 டேஸில் இந்த சேஞ்சஸ் தெரிஞ்சது ரொம்ப நல்ல விஷயந்தான். எனக்கு ஓகே தான். ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்களும் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கிறப்ப எக்ஸ்பெக்டேஷனை எக்ஸீட் பண்ணிருச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலைன்னா ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்கும். அதனால் எப்பயுமே கொஞ்சம் லோவாக வைங்க. அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா ஹாப்பியாக இருக்கும்.
அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் சேலஞ்சில் இருந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் சேலஞ்சில் கிடைச்ச அதே ரிசல்ட்டு இப்போவும் கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மெத்தட் அடாப்ட் பண்ணும்போது கிடைக்கிற அந்த வெயிட் லாஸ் வந்து அடுத்தடுத்து கம்மி ஆகிட்டு தான் போகும். அது நேச்சுரல். ஒரு விஷயம் என்னென்னா நம்ம பாடி அந்த மெத்தடுக்கு அடாப்ட் ஆகிட்டே வரும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸஸான வாட்டர் வெயிட்டு, எக்ஸஸான பேசிக் ஃபேட்லாம் லூஸ் பண்ணதுக்கு அப்புறமா வர அந்த மெயின் ஸ்டபர்ன் ஃபேட்லாம் லூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதே மாதிரி குயிக்காக ரிசல்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. கொஞ்சம் ஸ்லோ ஆகும், அதனால் டிஸப்பாயிண்ட்டும் ஆகாதீங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது புஷ் பண்ண முடிஞ்சால் புஷ் பண்ணுங்கள், இல்லைன்னா கூட இதையே கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையும். இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ப்ரிண்ட் கிடையாது, இது ஒரு மேரத்தான். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் பில்ட் பண்ணி கொண்டு வரணும். இது ஒரு ஷார்ட் டேர்மில் முடியாது, நம்ம லைஃப் லாங் நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபிக்ஸை எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. இது ஒரு லைஃப் ஸ்டைல், லைஃப் லாங் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நம்ம நிறைய வீடியோஸில் வெயிட் லாஸுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணும், நம்ம என்னென்ன பண்ணால் வெயிட் லாஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜங்க் சாப்பிடக்கூடாது, சுகரி ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி காமனான விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் அன்காமனான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹெல்தி ஃபுட்டை ஓவர் ஈட் பண்ணக்கூடாது. ஹெல்தி ஃபுட்டாகவே இருந்தாலும் நம்ம சாப்பிட வேண்டிய அளவை மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா தான். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிறது. ஃப்ரூட்ஸே நீங்கள் சூஸ் பண்ணுறப்ப சில ஃப்ரூட்ஸில் வந்து நிறைய சுகர் இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது. டேட்ஸ்லாம் வந்து டெய்லி ரெகுலராக சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து நம்ம ஹெல்தி நினச்சி தான் பண்ணுறோம். டேட்ஸ் சாப்பிட்டா அயன் சத்து நிறைய கிடைக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்றோம். ஆனால் அதில் அயன் சத்தை விட சுகர் தான் நிறைய இருக்குது. நீங்கள் டேட்ஸ் இத்தினூண்டு தான் இருக்குன்னா கூட அதில் இருக்கிற சுகர் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய ஆப்பிளை விட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் டேட்ஸ் சாப்பிட்றது, ஈவன் எந்த சீசனல் ஃப்ரூட்ஸாக இருக்கிறப்ப நம்ம சம்டைம்ஸ் சாப்பிடுவோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் அதையுமே ரொம்ப ரெகுலராக எடுத்துக்காமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாக சாப்பிட்றது நல்லது. இப்போது நீங்கள் வாட்டர்மெலன் இந்த மாதிரியான கொஞ்சம் தண்ணி சத்து நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அளவுக்கு ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம். ஆனால் இப்போது மாம்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரியான பழங்கள்லாம் வந்து கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியான பழங்கள், அதெல்லாம் கொஞ்சம் லிமிட்டடாக எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி தான் நட்ஸு நல்லது தான். அதுக்காக நீங்கள் வந்து பேக்கெட்டாலாம் சாப்பிடக்கூடாது. ஒரு 30 to 50 கிராம்ஸுக்குள்ளே சாப்பிட்ற மாதிரி பாருங்கள். வெரைட்டி ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. வெறும் பாதாம், வெறும் கேஷ்யூ இந்த மாதிரி எடுக்காமல் நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி பாருங்கள். எல்லாமே மொத்தமாக ஒரு 30 to 50 கிராம்ஸ் அவ்வளோ வந்தால் போதும். அந்த மாதிரி ஹெல்தி ஃபுட்டையுமே நம்ம ஓவர் ஈட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஹெவியாக டின்னர் சாப்பிட்றது, அதுவும் 7 o'clock மேலே சாப்பிட்றது. ஹெவியாக எந்த மீலுமே சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலி லஞ்சாக இருந்தாலும் நம்ம ஓவராக நம்ம கழுத்து வரைக்கும் ஃபில் ஆகிற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 80-90% ஃபில் ஆகிற மாதிரி சாப்பிட்டா போதும். டின்னரை வந்து ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது. 7 o'clockங்கிறதே ஆக்சுவலி முடிஞ்சால் 6-6:30 முடிக்கிறது பெட்டர். 7 o'clock அப்படிங்கிறது ஒரு டெட்லைன் மாதிரி வச்சுக்கோங்க. 7 o'clock முன்னாடி மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபுட் வந்து ஃபேட்டாக தான் ஸ்டோர் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம பெரிய ஆக்டிவிட்டி எதுவும் பண்ண போகிறதில்ல, தூங்க தான் போகிறோம். அதனால் நம்ம சாப்பிட்ட எல்லாமே ஃபேட்டாக ஸ்டோர் ஆகிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லேட் டின்னரை அவாய்ட் பண்ணுங்கள். எப்படி நிறைய சாப்பிடக்கூடாதோ அதே மாதிரி கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ரொம்ப கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் மெட்டபாலிசத்தை பாதிக்கும். பாடியோட நேச்சரே அதுதான். நம்ம எதுக்கு ட்ரெயின் பண்ணுறோமோ அதுக்கு அது அடாப்ட் ஆகும். கம்மியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடி வந்து ஸ்லோவாக உங்கள் ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். பாடியோட மெக்கானிசமே அதுதான் அதோட சர்வைவல் சீக்ரெட்டே. அதனால தான் நமக்கு வந்து பிளாட்டோலாம் ஹிட் ஆகுது. இந்த ஒரு மெத்தடையுமே நம்ம ரொம்ப நாளாக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம பாடி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடாப்ட் ஆயிரும். ஸோ நம்ம அதில் கொஞ்சம் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பிளாட்டோ ஹிட் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கம்மியாக சாப்பிட்றப்ப உங்கள் பாடி அடாப்ட் ஆகி உங்கள் மெட்டபாலிசமே ரொம்ப கம்மியாகிட்ருக்கும்.
கம்மியாக சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான கான்செப்டே கிடையாது. கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அது உங்களுக்கு டேஞ்சரஸ். ஏன்னா நீங்கள் கம்மியாக சாப்பிட்றப்ப உங்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைக்காம போகுது. அது உங்கள் வெயிட் லாஸ்லேயும் எந்த ஹெல்ப்பும் பண்ண போகிறதில்ல. அதனால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்தது நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், டெய்லி வெயிட் செக் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லியெல்லாம் வெயிட்டு செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதனால் வர ஸ்ட்ரெஸ்ஸுனாலேயே உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்காமல் போகும். அதனால் நீங்கள் டெய்லி வெயிட் செக் பண்ணுறத ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். 2 வீக்ஸ் ஒன்ஸ் செக் பண்ணுங்கள், இல்லை மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் தான் உங்களுக்கு கரெக்டான ப்ரோக்ரஸ் தெரியும். அதுலேயும் நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி கம்மியாகலை அப்படின்னு பேனிக் ஆகாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் மெஷர் பண்ணுங்கள் உங்கள் பாடியை. இல்லைன்னா அவுட்ஃபிட் வச்சு ஒரு ப்ரோக்ரஸ் பிக்சர்ஸ் எடுத்து ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் ட்ராக் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் தெரியும். ஃப்ரீயாக கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ஓவர் இண்டல்ஜ் பண்ணுறது. ஒரு பார்ட்டி போகிறோம் அப்படின்னா அங்கே கையில் கிடைக்கிற எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுங்கள். ஃபுட்டு அங்கேயே தான் இருக்கும். நம்ம எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அப்போ அந்த பார்ட்டியில் போய் அன்னைக்கு சாப்பிட்டா தான் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அதனால் எங்கே போனாலும் பார்ட்டியாக இருந்தாலும் லிமிட்டாக சாப்பிட பாருங்கள். ஃப்ரீயாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக ஓவர் இண்டல்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி வெளியே ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னா பஃபே போகாதீங்க. நார்மலாக நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றப்ப நமக்கு சாப்பிட முடியாததை பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் பஃபேல அதை பண்ண முடியாது. ஸோ நம்ம பே பண்ணதுக்கு ஈக்குவலாக சாப்பிட்ணும், அதுக்கு ஈடு கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம நிறைய சாப்பிடுவோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பஃபேவை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரேராக போகலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அடிக்கடி போகாதீங்க. அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டை சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்தா இருக்கலாம், இல்லை ஃப்ரோசன் ஐட்டமாக வாங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்றதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரினா கூட ஓகே. ஆனால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் ஹெல்த்தையும் பாதிக்கும், வெயிட் லாஸையும் பாதிக்கும். நாங்களுமே நிறைய ஃப்ரோசன் ஃபுட்டெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே பொறுத்த வரைக்கும் அதுக்கு நிறைய சாய்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே நக்கெட்ஸு, ஃப்ரைஸு இந்த மாதிரி வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சுத்தமாக வாங்குறதில்ல. நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நக்கெட்ஸு, ஃப்ரைஸு, பர்கர் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்ணுன்னா அது வெளியே என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு மட்டும்தான் சாப்பிட்ணும். வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்போயும் நான் ஃப்ரோசனே எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இப்போ ஃப்ரோசன்லேன்னு வாங்குறது பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் பரோட்டாவும் ஃப்ரோசன் பஃப்பும். ஆனால் அதுவுமே ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றோம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரீக்வன்சியாக கம்மி பண்ண பாருங்கள். டோட்டலாக அவாய்ட் பண்ணணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். சோடாஸுமே அதே மாதிரி தான். நாங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக குடிச்சிட்டு இருந்தோம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும் சோடாஸ்லாம். ஏதாவது ஒரு லாங் வீக்கெண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 12 பேக் சோடா வாங்கி வச்சு குடிப்போம். இப்போ அதையுமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுலேயுமே அதே டிசிஷன் தான். எப்போ வெளியே சாப்பிட்றோமோ அப்போ மட்டும்தான் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். கோக் அப்படியே அப்ரப்டாக ஸ்டாப் பண்ண முடியல. அதனால் அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஃப்ளேவர்ட் ஸ்பார்க்லிங் வாட்டர் வாங்க ஆரம்பித்தோம். அது அப்போ ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதுவுமே இப்போ ஓரளவுக்கு கம்மி பண்ணி ஒன்ஸ் இன் அ வைல் தான் குடிக்கிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கிராஜுவலாக ஸ்வாப் கண்டுபிடிச்சி ஸ்வாப்போட ஃப்ரீக்வன்சியும் கம்மி பண்ணி அந்த மாதிரி தான் பண்ணோம். எதையுமே நம்ம டிராஸ்டிக்காக ஆல் ஆஃப் சடன் நிப்பாட்டினோம் அப்படின்னா நமக்கு அதை சஸ்டெயின் பண்ணவே முடியாது. அதனால் இந்த மாதிரி கிராஜுவலாக பண்ணுறது பெட்டர். இந்த விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெயிட் லாஸுக்கும் சரி, ஹெல்த்துக்கும் சரி ரொம்ப நல்லது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்றைக்கான மோட்டிவேஷனல் கோட் பார்த்துடலாம். A month from now you can have results, progress and confidence. Or you can have the same old excuses, guilt, regret and shame. Choice is yours. இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்தில் எப்படி இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஹாப்பியராக இருப்பீங்க, எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. அதுவே இப்போ எதுவுமே பண்ணாமல் இதே மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு மாதத்தில் எவ்வளோ மோசமாகும் நிலைமைன்னு யோசிச்சு பாருங்கள். இன்னும் கவலையாக இருப்பீங்க, இன்னும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும், இன்னும் இன்செக்யூரிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த சந்தோஷமான உங்களை பார்க்கணுமா இல்லை இந்த கவலையான உங்களை பார்க்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அந்த அடுத்த மாதம் வரைக்கும் உங்கள் பாடி கெயின் பண்ண போகிற வெயிட்டையும் சேர்த்து தான் நீங்கள் லூஸ் பண்ணணும்.
ஸோ இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மாதம் நீங்கள் இந்த வெயிட்லேருந்து இன்னும் கம்மியாக இருப்பீங்க. அதே மாதிரி அப்பப்போ பிரேக் எடுத்துட்டு அதை விட்டுட்டு போயிட்டு திரும்ப திரும்ப வர்றதுல எந்த யூஸும் இருக்காது. உங்கள் ப்ராக்ரஸ் எல்லாம் நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. அதனால் ஒரு ஹெல்தியான சஸ்டெயினபிளான கன்சிஸ்டண்டான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ யங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏஜ் போக போக உங்கள் பாடி வந்து கோஆப்ரேட் பண்ணுறது கம்மியாகும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்னும் டபுள் தி எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். ஸோ யங்காக இருக்கிறப்பவே வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. தனியாக ஸ்டார்ட் பண்ணுறதை விட இப்போது என்னோடய சேலஞ்சில் என் கூட ஜாயின் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் உட்பட நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கமெண்ட்ஸ்லாம் படித்து மாற்றி அப்டேட் பண்ணி என்கரேஜ் பண்ணிக்கிறப்ப நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். 15 டேஸ் போயிடுச்சு, இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இன்னும் 15 டேஸ் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா கண்டினியூ பண்ணுறது உங்களுக்கே வந்துடும். அதனால் உடனேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வார லாங் வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.